ஹலோ ஸ்டூடெண்ட், இதை நேற்றே ஒரு வீடியோ போட்டேன் தமிழ். இப்போ இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் இந்த மோர் ப்ராக்டிசஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு இது இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் இப்போ எடுக்க போகிறேன். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கிலீஷ் ஜூனியர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிஷினே இல்லாட்டினாலும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இருக்கலாம். கொடுக்குற கொஸ்டினை கால்குலேஷனை கடகடன்னு செய்யணும். இப்போ அதுக்கு எப்படி நம்ம பார்க்க எல்லாத்துக்கும் சேர்த்து 5 நிமிஷம் வச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் 5 நிமிஷம் கால்குலேஷன், கண்ணால் ஒரு பார்வை பார்க்க எல்லாமே நம்ம 5 நிமிஷம். கால்குலேஷன், பார்வை ரெண்டும் 5 நிமிஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். இதுக்கு எவ்வளோ டைம்னு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம். இப்போ இது 951 ஆகஸ்ட்டு 25 2025 கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், இதுக்கு மார்ஜின் எவ்வளோ? 10 to 75. 5 நிமிஷம் செட் பண்ணிக்கிறோம். 5 நிமிஷம் நம்ம டைமர் செட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே தெரியுது. கரெக்டாக நான் டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, கமாடிட்டிஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 31 34 35. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 35. நம்ம என்ன செய்யணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? எப்போவும் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கணும். ஸ்டேட்மெண்ட் இருக்க மெத்தடுக்கே நீங்கள் வரைஞ்சிக்கணும். எத்தனை கோடு? மொத்தம் 5 காலம், 4 கோடு. பெருசு சின்னது கோடு சீரியல் நம்பர்லாம் இல்லை. 1 2 3 4 5 1 2 3 4 5. எத்தனை கோடு? 4. இப்போ கோட்டுக்கு 2 2 விட்டுறணும். இப்போ 10 to 75னா இடையில ஸ்பேஸு 65. இப்போ இதோட கூட்டு எண்ணிக்கை 35. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 65 சென்டர் பண்ண போகிறோம் ஹெட்டிங்கை. 65ல் 35 போச்சுன்னா 25 30 40 50 35 போச்சுன்னா 65ல் 30. அப்போ எவ்வளோ வருதுன்னா 30. 30 2ஆல் வகுத்தீங்கன்னா 15. 15 ப்ளஸ் மார்ஜின் 10ஓட கூட்டிங்கன்னா 25வது டிகிரியில் 25 ஹெட்டுன்னு போட்டுக்கோங்க. ஹெட்டிங்கை அடிக்கலாம். ரைட்டு. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இங்கே எல்லாம் பார்த்துட்டோம். இது எல்லாம் கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக தான் இருக்குது. கீழே பாருங்கள், 2 4 6 8. கண்கள் நல்லா பயன்படுத்துங்க, கண்களால் பாருங்கள். அப்போ 8. அடுத்ததும் ஸ்டார்டிங்லேருந்து ஏதாவது கூட இருக்கான்னா இல்லை, அதுவும் 8. அடுத்து பாருங்கள் 8. அடுத்து அதுவும் 8. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் கூட்டி 65லேருந்து கழித்து மிச்சம் வர்றதை இதில் போடணும். அப்போ 10 20 30 40. 40 65ல் 40 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 5. 6 25 ஸ்பேஸு இது. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த 65 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஆரம்பம் முடிவு பார்க்க போகிறோம். 10 + 25 நல்லா கிட்ட 10 + 25 35ல் இந்த காலம் முடியுது. 37 ப்ளஸ் இந்த 8 கூட்டிக்கணும். 8 45ல் முடியுது. 47 + 8 55ல் முடியுது. 57 + 8 65ல் முடியுது. 67 + 8 75ல் முடியுது. ஓகே. இந்த இதுக்கு இதுதான் கால்குலேஷன். பாருங்கள், கால்குலேஷனை போட்டுட்டு அப்புறம் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு எவ்வளோ டைம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பாருங்கள், இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் நமக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் அதே போல் இப்போ 5 நிமிஷம் நான் கால்குலேஷன் வைக்க போகிறேன். 5 நிமிஷம் டைமர் வைக்க போகிறேன். அடுத்த கொஸ்டினை பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது, கால்குலேஷன் போடுறது எல்லாத்துக்குமே ஒரு 3 நிமிஷம் செலவு பண்ணுங்கள். 3 நிமிஷம் உங்களுக்கு பயனுள்ளது தான். டைமர் வச்சுட்டேன். டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்துக்கிறோம். இயரு, ஸ்டேட்மெண்ட்டு ஷோயிங் ரோடு ஆக்சிடென்ட். உங்களை மாதிரியே நானும் புதுசு தான் . ஆக்சிடென்ட்டு இது ஆகஸ்ட்டு 2025.
2025 628 கொஸ்டின் இப்போ பார்க்குறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அதே போல் 10 to 75 போட்டுக்கிறோம். இடைப்பட்ட ஸ்பேஸ் 65 எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கிறோம். இதுவும் 5 காலம் 1 2 3 4 5. இப்போ பார்க்குறோம் 1 2 3 4 அடிக்கிறது இதெல்லாம் அப்புறமா அடிப்போம். 1 2 3 4 5. இப்போ என்னன்னா கோட்டுக்கு 2 2 விட்டுறோம். இப்போ சென்டருக்கு வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37. அப்போ என்ன செய்யணும்? இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்போ 65லேருந்து 37 லெஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 8. இங்கே 5. 5ல் 3 போச்சுன்னா 2. இந்த 28 என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணும். சென்டர்னாலே எது சென்டர் பண்ணோமோ அதை இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸ்லேருந்து சென்டர் பண்ண வேண்டியதை கூட்டி கழித்து 2ஆல் வகுத்து 10 வச்சு கூட்டணும். அப்போ எவ்வளோ? 14. 14 ப்ளஸ் மார்ஜின் 10 போட்டிங்கன்னா 24வது டிகிரியில் அடிக்கலாம். இதோ பாருங்க, இப்படி போட்டுக்காங்க. 24வது டிகிரியில் ஹெட்டு. 24வது டிகிரியில் ஹெட்டு. அடுத்து இப்போ என்னான்னு பார்க்குறோம். ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்ப ஐஃபன்லேருந்து முடிவு ஐஃபன் வரையிலும் பார்க்குறீங்க. எது பெருசுன்னு. மேலே இருக்கிறது அதர்ஸ், அவ்வளோதான், அது கம்மி தான். 1 2 3 4 5 6 7 8. இது 8 இருக்குது, பாக்கியெல்லாம். இங்கே லாரிஸு ட்ரக்ஸு 1 2 3 4 5 6 2 4 6 1 7. இங்கே எத்தனை இருக்குது? 6. அப்படியே ஃபுல்லாக பறக்க. அப்போ 7 லாரிஸ். LORRIES 2 4 6 1 7. இங்கே பார்க்குறீங்க மேலே கம்மி தான், ஆனால் கீழே பாருங்கள் ஒன்று கூட இது இல்லை. அப்போ 3 3 6. எங்கெல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்கான்? 3 தள்ளி 2 தள்ளி 3 தள்ளி ஒரு கம்மா 2 தள்ளி ஒரு கம்மா. அப்படின்னும் போது எல்லாமே விட்டுருந்தா கூட நீங்கள் அதே மாதிரி செய்யணும். இப்போ இதை பார்க்குறீங்க 3 3 6. மேலே பார்த்தீங்கன்னா வீலர்ஸ் 2 4 6 8. அப்போ அது 8. அப்போ இதெல்லாம் கூட்டி இது எல்லாத்தையும் கூட்டி மிச்சம் இருக்கிறத இந்த காலத்தில் போட போகிறோம். 10, இது ஒரு 20, 27 27 37. இப்போ பார்க்குறீங்க 60. இதே தான் 65ல் 37 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 28. அப்போ இந்த ஐஃபனை எங்கே போடணும்? 28 அங்கே போட்டுருவீங்க. அடுத்தது இப்போ ஆரம்ப முடிவு பார்க்குறோம். 10ல் ஆரம்பித்து 28ல் 28 இதுலேருந்து இது வரையிலும் 28. அப்போ 38ல் முடியுது. திருப்பி இந்த காலம் எதில் ஆரம்பிக்குதுன்னா 40. இந்த 2 கூட்டினீங்கன்னா 40ல் ஆரம்பித்து இதுக்குள்ள ஸ்பேஸை கணக்கு பண்ணிங்கன்னா 48ல் முடியுது. 50ல் ஆரம்பித்து +6 56ல் முடியுது. அதுக்கப்புறம் 58ல் ஆரம்பித்து +7 65ல் முடியுது. அப்புறம் 67ல் ஆரம்பிக்குது +8 75ல் முடியுது. ஸோ நீங்கள் போட்டது கரெக்டு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? இந்த நடுவில் சென்டர் கிண்டரெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடிக்கும்போது இது ஒன்றுக்கு ஒன்று. நான் தான் கோடு போட்டு பென்சில் கோடு போட்டு அடிப்போம், அதனால. இப்போ பாருங்கள் இதோட டைமு. அது நான் உங்கள்கிட்ட பேசினதுனால. எக்ஸாம் போகிற பிள்ளைங்க யாரும் பேசிட்டு அடிக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் ஒரு நிமிஷம் சேவ் ஆகும். ஓகே, ரைட்டு. அடுத்தது போகலாம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. இதை மாதிரி டைமை கன்செப்ஷன் பண்ணோம். ரோடு ஆக்சிடெண்ட், டெத்து. முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட்? ரோடு ஆக்சிடெண்ட். அதே தான். பெனிஃபிஷியரிஸ் பாருங்கள். இந்த இது ஒன்றுமே புரியல பாருங்கள். இப்போ டைமை ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஏன்னா நானும் புதுசு, நீங்களும் புதுசு. டைமை ஸ்டார்ட் பண்ணோம். டைம் ஓடுது. இப்போ இதே மாதிரி தான். என்னான்னு ஒரு பெனிஃபிஷியரிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ். இது எஸ் பாருங்கள். எஸ்ஸை பாருங்கள், 8 மாதிரி இருக்குது. அது எஸ் தான். MINISTERS. அங்கேயும் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இருக்குது, மறந்துடாதீங்க. 6க்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு மேல் கொட்டேஷன் போட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்.
ஓகே. இது டிஸ்ட்ரிக்டை விரிவாக்கம் பண்ணணும். அப்புறம் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், மதுரை மேலே, சேலம் கீழே. அவ்வளோதான். இப்போ கால்குலேஷனுக்கானது தான், அடிக்க டைம் இல்லை, கால்குலேஷன். இப்போ 10 to 75 எப்படி இருக்கோ அப்படியே வரையணும். 1 2 3 4, உள்ளுக்கு இருக்க கோடு 4. இதான் பாருங்கள், 4 கோடு 5 காலம். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 காலம். 1 2 3 4 5 காலம். ஸோ அதுவும் 5. இப்போ கோட்டுக்கு 2 விட்டுறோம். 10 to 75னா இடையில ஸ்பேஸ் 65. அடுத்த ஸ்டெப்பு இப்போ என்ன, இதை சென்டர் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57. அப்போ 65ல் 57 போச்சுன்னா எவ்வளோ வருது? 8 8 அவ்வளோதான், 8 தான். 8 2ஆல் வகுத்தீங்கன்னா 4 ப்ளஸ் மார்ஜின் 10 வச்சு கூட்டினீங்கன்னா 14ல் ஹெட்டிங் அடிக்கலாம். ஹெட்டு 14ல் ஹெட்டிங் அடிக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? திரும்ப எப்பொழுதும் போல் இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையின்னு பார்க்குறீங்க. எது பெருசு? நிச்சயமாக 2000, அதெல்லாம் வருஷம் பெருசாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 2 4 6 1 2 4 6 8. அப்போ இதுதான் 8. அடுத்தது 8, அடுத்தது 8, அடுத்தது 8. மேலே இருக்கிறதெல்லாம் கம்மி தான். அப்போ இதுவும் என்ன கால்குலேஷன்? 10 20 30 40. அப்போ 65, 65லேருந்து 40 கழிச்சுட்டு மிச்சம் தான் இது. 65ல் 40 போச்சுன்னா மிச்சம் 25. அந்த 25 ஸ்பேஸ் தான் இந்த இடத்துக்கு. இதை முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம்? ஆரம்ப முடிவு போட போகிறோம். 10 + 25 35ல் முடியுது. 37 + 8 45ல் முடியுது. 37 + 8 45ல் முடியுது. 47 + 8 55ல் முடியுது. 57 + 8 65ல் முடியுது. 67 + 8 75ல் முடியுது. இந்த கால்குலேஷனையே நீங்கள், இது 511 ஆகஸ்ட்டு 2025. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்கு பாருங்கள், இவ்வளோ தான் ஆயிருக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு மிச்சம். 50 மார்க்கு சூப்பராக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இதில் ஒன்று பாருங்கள், இங்கே ஒரு குறி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு குறி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே நம்ம சொன்னது தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடிக்கணும். அங்கே வர வேண்டியது இங்கே இருக்குது பாருங்கள், 1,96 111. அதே போல் இதுவும் மினிஸ்டர்ஸ். அங்கே பாருங்கள் எஸ், இது 8 மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். போதும் ஸ்டூடெண்ட், இதை மாதிரி கொஞ்சம் நல்லா பார்த்து செய்யுங்க.